கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த 100க்கு அதிபதி ஆண்டவருடைய வருகையை விட ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை அதிகம் என்பதை அறிந்திருந்தார். ஆண்டவர் வேதத்தில் எத்தனையோ இடத்தில் அவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். எல்லா இடத்திலும் அற்புதம் செய்தாரா என்றால் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தை எங்கெல்லாம் கடந்து போனதோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. இதை இந்த 100க்கு அதிபதி நன்றாய் அறிந்திருந்தானா என்று தெரியவில்லை. அவன் சொல்லுகிறான், இது போல என் வேலைக்காரன் மிகவும் வியாதியோடு இருக்கிறான் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், சரி, நான் வந்து அவனை குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் 100க்கு அதிபதி தன் நிலையையும் நன்றாக அறிந்திருந்தான். என்னுடைய வீட்டிற்கு நீர் வரப்போகிறீரா? நான் அவ்வளவு பரிசுத்தவான் இல்லையே, என்னிடத்தில் குறைவு இருக்கிறதே, நம்முடைய வருகைக்கு தகுதி இல்லையே என்று உணர்ந்தவனாய் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வரும் அளவிற்கு நான் பரிசுத்தவான் அல்ல. நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்கும் அளவிற்கு என் வீடு பரிசுத்தமுள்ள வீடும் அல்ல. ஆனால் உம்முடைய வார்த்தை கடந்து வரும் என்று சொன்னால் நான் மாறுவேன். என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறானே, அவனுடைய வியாதி மாறும். என்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் மாறும். ஆகவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று மிகவும் ஞானமாய் ஜெபிப்பதை பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த 2 காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அதாவது, முதலாவது, அந்த 100க்கு அதிபதி தன் நிலையை நன்றாக உணர்ந்திருந்தான். ஆண்டவரே சொல்லுகிறார், நான் வருகிறேன் என்று. ஆனால் இவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் அந்த அளவிற்கு நல்லவன் அல்ல. நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கும் அளவிற்கு என்னுடைய கிரியைகள் இல்லை. ஆகவே வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று. இரண்டாவது, வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் வார்த்தையின் வல்லமையையும் அந்த வார்த்தை என்னவெல்லாம் செய்யும் என்பதையும் 100க்கு அதிபதி மிகவும் நன்றாய் அறிந்திருந்தான். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கூட இந்த 2 காரியத்தை உணர்ந்தவர்களாயிருங்கள். நம்முடைய நிலை என்ன? அதற்காக ஆண்டவர் வரும்போது வராதே என்று சொல்லுங்கள் என்று நான் சொல்லவில்லை. மாறாக, ஆண்டவரே, நீர் வரும் அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை தான், என்னை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்தும், எனக்குள் வந்து வாசம் செய்யும் என்று அவரை அழையுங்கள். இரண்டாவது, அவருடைய வருகையை விட அவருடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களாயிருங்கள். என்னால் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு திருமணத்திற்கு விருப்பம் இல்லாமல் போவதற்கும், விருப்பம் இருந்து அவர்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஆசையோடு இருந்து போக முடியாமல் போகும்போது அவர்கள் தொலைபேசியில் வாழ்த்து சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிடிக்காமல் அல்லது தகுதியில்லாமல். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரே அங்கே வருகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் பிரியத்தோடு தான் வந்திருப்பார். ஆனால் அதை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்திருந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய ஒரு வார்த்தை போதும், அது எல்லாவற்றையும் செய்யும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லும் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை நன்கு அறிந்திருந்தான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் வார்த்தையின் வல்லமையை உணர்வதே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்துவிட்டு அமைதலாய் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களிடத்தில் இந்த வருடத்தின் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டால், உங்களில் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது? அநேகருக்கு நினைவிலே இருக்காது. ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் போதுதான் அந்த வார்த்தையின் வல்லமையை நாம் ருசி பார்க்க முடியும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை படுக்கையில் இருந்த அவனை எழுப்பும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாதா? சாதாரணமாய் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது, மாற்றத்தை உண்டாக்க வல்லமை இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு அவர் வாக்கு தத்தமாய், ஒரு உடன்படிக்கையாய், ஒரு பிராமிஸாய் அவர் கொடுத்திருக்கிறாரே, அதை செய்யாமல் இருப்பாரா? இல்லவே இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி அந்த வார்த்தையின் வல்லமையை அறிந்தவனாய் அதை பிடித்து கொண்டான். இன்றைக்கு நாம் பிடித்து கொள்ளாததுதான் நாம் ஆசீர்வாதத்தை
நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்காததற்கு காரணம். ஆகவே இந்த நாளில் அவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளை கூட அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்